ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் எடுத்த விளாக் தான். ஜாக் இல்லாதனால கொஞ்சம் போரிங்காவே தாங்க போகுது. ஏன்னா, அவரு இருந்தாரு அப்படின்னா, எப்படியாவது வாரத்துல ஒரு 2, 3 நாள் வெளியில போயிடுவோம். கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டுருக்கோம். இப்ப நான் மட்டுமே என்ன பாரு, என் குழந்தைங்கள பாருங்கிற மாரி 2 பேத்தோட 3 பேத்தோட மூஞ்ச மட்டும் தான் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கு. அந்த வீக்கெண்ட் வந்தா ஒரு கொஞ்சம் கலகலப்பா ஆகுது. அப்புறம் நாங்க வந்து ஷர்மிளாக்கா வீடு, ஷர்மிளாக்கா இங்க வர்றது. ஸோ இது மட்டும் இல்லாம, இந்த வாரம் வந்து ஒரு பர்த்டேக்கு போறோம். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களுடைய பையனுக்கு வந்து பர்த்டே தஷ்வின்க்கு. ஸோ அந்த விளாக் தான் அப்படியே ஒரு 2 நாள் கன்டின்யூ பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் முக்கியமா எல்லாருமே பர்ச்சேஸ் முடிச்சிருப்பீங்க. தீபாவளியோட பர்ச்சேஸு. லேடீஸ்க்குலாம் கண்டிப்பா ஒரு 2 நைட்டியாவது எடுத்திருப்பீங்க. 2 உள்பாவாடை எடுத்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்த நாளெல்லாம் நம்ம வந்து பழைய நைட்டில வேல பார்ப்போம். தீபாவளி மட்டும் புது நைட்டில வேல பார்ப்போம். இதான் நமக்கும் தீபாவளிக்குள்ள அ பந்தமே. ஓகே எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான் வந்து பண்ண போறேன். ஆக்சுவலா அவங்க வந்து கடையில செய்யலாம் கடையில வாங்கிர்லாம் அப்டின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எல்லாருமே கடையில தான் சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம வீட்லயே செஞ்சு எல்லாருக்கும் குடுத்தோம் அப்டின்னா நல்லாருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து வீட்ல செய்யலாம் அப்டின்னு சொல்லவும், ஓகே அப்டின்ட்டாங்க. அதனால திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருந்தாங்க. நம்ம வேற வேலை இல்லையா? ஜாக்கும் இல்ல சமைக்கிறதுக்கு. அதனால சரி இங்கிட்டாவது டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஒரு 15லருந்து ஒரு 20 பேருக்கு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா, அப்புறம் சிக்கன் 65 இந்த 3 வந்து என்னோட சைட்லருந்து செய்றேன். அவங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து பிரியாணிலாம் வந்து செய்றதெல்லாம் எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே வாங்க இப்ப பர்த்டேக்கு போவோம். நான் இதுக்குன்னே வீடியோ எடுக்கிறேன் உங்கள. அக்கா நல்லா இல்லையா? போங்க போங்கக்கா மணி ஆகுது. லாஸ்ட் மினிட்ல தான் அக்காவே கூப்பிட்டாங்க. அதனால அக்கா பாருங்க மேக்கப் இல்லன்ட்டு மேக்கப்லாம் இதுதான் மேக்கப். இப்போ ட்ரெஸ்ஸு நான் புதுசாக போடுவேன். ஓ தரங்க சீக்கிரம் 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 வாங்க வாங்க வாங்க. அதுக்கு பக்கத்து பில்டிங்கு இப்ப எல்லாம் அவந்திகாவுக்கு வந்து நம்ம வீடியோ அவளை எடுத்தோம் அப்படின்னா பிடிக்க மாட்டுது. ஆனா அவ வந்து விளாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கா. அதனால நாங்க உட்காந்துருந்தோம். அம்மா ஃபோன் கொடுங்களே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷிதா வந்து அப்படியே காம் ஆயிட்டா. ஆனா இப்போ அவந்திகா வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவ தான் எடுத்த வீடியோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல Happy birthday, stop பண்ணுங்க. அன்னைக்கு வீக் டேஸ்ன்றதுனால பர்த்டே பார்ட்டி வந்து 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் இருக்கும் இல்லையா? அதனால லேட்டாவே சமையல் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 7 மணிக்கு தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அந்த 7 மணிக்கு தான் வந்து ஸ்டவ்வ ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்துல நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். என்னன்னா கொஞ்சம் அந்த சிக்கன் 65 தான் கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவே பயந்துட்டே இருந்தேன். ஐய்யயோ! ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா எனக்கு அப்புறம் ஒரு 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஓகேடா நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப பசிங்கிறதுனால கேக் சாப்பிட்டோம்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு டைரக்ட்டா சாப்பிட போயாச்சு. சாப்பிட்ட உடனே அடுத்து குரூப் ஃபோட்டோ தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்.
லாஸ்ட் இயரும் பார்த்தேன். இந்த இயரும் பார்த்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே பில்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த டைம் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அந்த அண்ணாவே எங்கள கூப்பிட்டாங்க. அதனால நானும் ஷர்மிளாக்காவும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்தோம். அதுல ஒரு ஃபோட்டோ தான் வந்து இந்த ஃபோட்டோ. ஓகே. இப்ப நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக் வந்து அப்படியே கன்டின்யூ பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சரணுக்கு வந்து லீவு. அதனால நான் ஈவ்னிங் வந்து போய் சரண வந்து ஷர்மிளாக்காவும், டேனியல் அண்ணாவும் காலையில கிளம்பிட்டாங்க. சாரி மத்தியானம் கிளம்புனாங்க. அப்புறம் ஈவ்னிங் வந்து சரண போயி, இங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஜாக் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க போய் பிக்கப் பண்ணிருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் வரும்போதே ஷவர்மா எங்களுக்கு சிக்கன் ஷவர்மா, அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி இன்னைக்கு வந்து நைட்டு சாப்பாடு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து சாப்பிட்டோம். அ யோ நாங்க வந்து சின்ன ஷவர்மான்னு நெனச்சோம். ஆனா பயங்கர பெருசு. நல்லா இருந்தது ஷவர்மா. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரண் சொன்னா, "இல்ல சித்தி டிஃபன் எதுவும் வேணாம். இதுலயே நம்ம சாப்பிட்ருவோம்" அப்படின்ட்டு ஷவர்மாவோட முடிச்சுட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதா வந்து இந்த புல்டாக் அப்படிங்கிற நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே, சண்டே டைம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த சரணுக்கும் இதுவும் நூடுல்ஸு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அன்னைக்கு வந்து கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, கிரேவி செஞ்சு சாதம் வைக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, சரண் பார்த்தீங்கன்னா, "இல்ல சித்தி எனக்கு பிரியாணி தான் வேணும்" அப்படின்ட்டான். அட பாவி! நேத்து தான்டா அவ்ளோ பிரியாணி சாப்பிட்டோம். திரும்பவும் எப்புட்றா அப்படின்னு நெனச்சுட்டேன். இல்ல சித்தி எனக்கு அன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி அப்படியே டேஸ்ட் இருந்தது. அதனால எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ட்டான். சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படி. ஏன்னா, ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுச்சு. போன வாரம் பிரியாணி, அப்புறம் இந்த வாரம் பிரியாணி. அன்னைக்கு நெக்ஸ்ட் டேவே பிரியாணின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி ஓகே அவன் கேட்குறானே ஏன்னா அவனுக்குமே கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்மா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வரும்போது அந்த வீட்டு சாப்பாடு நமக்கு பிடிச்ச மாரி சாப்பிடணும்னு கண்டிப்பா நெனைப்பான். அதனால அவன் என்ன கேட்குறானோ உடனே செஞ்சு குடுத்துருவேன். சரின்ட்டு அன்னைக்கு பிரியாணி வந்து அவன் கேட்ட மாதிரியே பிரியாணி செஞ்சேன். சிக்கன் வந்து சில டைம் வந்து கட் பண்ணி வாங்குவேன். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவசர டைம்ல ஃபுல் சிக்கனுமே வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்து நானே எனக்கு என்ன பீஸ் தேவையோ அந்தந்த குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்குவேன். நான் இல்ல நமக்கு வந்து லெக் பீஸா வேணும்னாலும் சின்னதா கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நானே வீட்ல கட் பண்ணா தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாரி கட் பண்ணிட்டு, அ இந்த டைமும் நான் வந்து பிரியாணி ரெசிபி போடல. உங்களுக்கு இன்கேஸ் பிரியாணி ரெசிபி வேணும் அப்டின்னா, நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சிக்கன்லாம் கட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம வந்து சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிர்லாம். அப்புறம் சரணுக்கு வந்து ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. அந்தந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து ஒரு சில பொறுப்புகள்லாம் வரும் தெரியுங்களா? 2வது அந்த மெச்சூரிட்டின்றது அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாரி தான் வரும். அ இப்போ வந்து 24 நடக்கிறதுனால, அந்த சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 25 வரையிலும் அந்த ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம, நம்ம வந்து ஏனோ தானோன்னு லைஃப் வந்து அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் எங்கன இருக்குன்றதே கண்டுபிடிக்க தெரியாம அந்த லைஃப் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள அந்த டைம்ல நம்ம வந்து சரியானபடி வழி நடத்திட்டோம் அப்படின்னா, அவங்க அந்த லைன புடிச்சுட்டு நம்ம வந்து அவங்களோட லைஃப வந்து அவங்க வந்து டேக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி தான் சரணுக்கு. அ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு அங்க தஞ்சாவூர்ல வேல பார்க்க வச்சோம். 1 இயரு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல தான். 1 இயர் அங்க வந்து ரொம்ப நல்லா வேல பார்த்தான். 1 இயர் நாங்க சொன்னோன்றதுனால, அவனோட ஃபீல்டு வேற, அந்த வேல பார்த்த ஃபீல்டும் வேற. ஆனா 1 இயர் வந்து அங்க தஞ்சாவூர்ல வந்து ஒரு 1 வருஷம் அங்க வேல பார்த்தான். அதுக்கப்புறம் ஓகே நம்ம இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்லி தான் எடுத்தேன். "உன்னோட முயற்சி தான் இது. நீ வந்து இங்க வேல தேடினா தான், நாங்க வேல தேடி தரமாட்டோம்" அப்படின்னோனே, "இல்ல நான் வேல பார்க்குறேன் சித்தின்னு" சொன்னதுக்கப்புறம், இங்க வந்து வேல தேடுனான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வேல கிடைச்சிருச்சு. ஸோ இது எப்போ இந்த மெச்சூரிட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23க்கு மேல கண்டிப்பா அந்த மெச்சூரிட்டிங்கிறது அந்த ஸ்டேஜ்ல வந்துரும். நம்ம வந்து சில நேரம் நெனப்போம். என் பசங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரல. என் பையன் மட்டும் இப்படி இருக்கிறான். ஊதாரித்தனமா சுத்துறான். அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாரி பசங்கள நம்ம என்ன பண்ணணும்னா, சரியானபடி அந்த நேரத்துல வழி நடத்திட்டோம் அப்படின்னா,
அவங்க அந்த லைனை பிடிச்சிருவாங்க. இதுதான் நாங்க வந்து சரணுக்கு பண்ணோம். ஸோ இப்போ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில ஒரு ரொட்டி 1 திரவம்க்கு வாங்கணும்னாலுமே யோசிப்பான். ஸோ அந்த மாரி இதாயிட்டான். அவன வந்து ஒரு முழு மனுஷனா கொண்டு வந்துட்டோம்னு தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் பிரியாணிக்கு வந்து இந்த மாரி சிக்கன் பண்ணா சரணுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரையா பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து இஞ்சி சேர்க்காம, நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் விட்டு, அப்புறம் பூண்டு வந்து நல்லா தட்டி போடணும். வெங்காயம். அவ்வளதான் இதுக்கு. அதுக்கப்புறம் மிளகாத்தூளு, மல்லித்தூளு, மஞ்சத்தூளு. அவ்வளதான். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு பெரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து சோம்பு தூளு, ஜீரகத்தூளு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. சிம்லயே வச்சு மூடி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த சிக்கன் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. தண்ணியே விட தேவையில்ல. சிக்கன்லேருந்து வர தண்ணியே நமக்கு வந்து அது வேகறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, சிக்கன் நெறைய இருக்குன்னு நெனச்சுட்டு நான் வந்து நெறைய எண்ணெய் ஊத்திட்டேன். அப்புறம் தான் ஐய்யய்யோ! நெறைய எண்ணெய் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெய் வேகும்போதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டேன். பிரியாணி பாருங்க. அப்படியே எனக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் சாப்பிடவே முடியல. ஏன்னா மொத நாளும் செஞ்சேனா, ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் செஞ்சேன். ஆனா செய்யும்போதெல்லாம் நெனச்சேன். என்னன்னா, ஐயோ! நம்மள்ட்ட ஒரு சாப்பாடு கேட்டாங்கன்னா, அது நல்லபடியா செஞ்சு குடுக்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நல்லா வரணும், டேஸ்ட்டா இருக்கணும்னு அப்படியே நெனச்சு செஞ்சேன். ஓகே. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அடுத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சாப்பிடுறது தான் வேல. சமையல்லாம் முடிச்சாச்சு. பிரியாணி ரெடி. அடுத்து சிக்கன் கிரேவியும் ரெடி. அடுத்து ரைத்தாவும் ரெடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரண் வந்து 2 குட்டீஸையும் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஏதோ ஹர்ஷிதாக்கு வந்து இந்த ஸ்டிக்கரு, கலர் பேப்பர்லாம் வேணும்னு சொல்லியிருந்தான். அத வாங்குறதுக்காக சரண் வந்து கூட்டிட்டு போயிருந்தான். ரொம்ப ஆசையா இருக்கும். என்னன்னா, அந்த ஒரு அண்ணன் கூட போறது, தம்பி கூட போறது, அது ஒரு கெத்தாவும் இருக்கும். ஸோ என் பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் வந்துட்டா அது ஒரு சந்தோஷம். சரண் வந்துட்டா. வேணாம் சாத்த வேணாம், நான் அம்மா போய்க்கிறேன். அது ஒண்ணே சார். சரி ஆரம்பிக்க இப்போ என்ன சிரிக்கிற உண்மையில நீ வேணா போ. ஏன் வழிய நீங்க எங்க வர? நீ வேணாம் சரி வந்து பாய். ஏய் ஓ வரக்கூடாது. நானும் ஆசிரியர் மட்டும் போறோம். பாய் வா சந்தியா சரி போ நீ போ. முதலாவே நீ போ ஒன்னே கூப்பிட்டா நீ வேணா நான் எடுத்து போறோம். நீ போ. நீ கூட சாப்பிடுச்சு நீ அங்கே எடுத்துருவோம். நீ எடு. நீ முடிச்சு முடிச்சுங்க கபடி போ. சரி போயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். காட்டு. இது எதுக்கு வாங்கினா? எனக்கு ஸ்கூலுக்காக நீங்க அது கொடுக்கவே இல்லை. ஸ்கூலுக்காக நீ உனக்கு என்ன? எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி கொடுத்துரு. இது வந்து ஸ்கூலுக்கு. சரி ஓகே. ரெண்டுமே ஸ்கூலுக்கு. சரி சாப்பிடுவாங்க. ஒரே ஏன்னா அது சின்ன ரிமோட்டா பெரிய ரிமோட்டா யூடியூப்பா மூவி சாப்பிடு தம்பி. கறி எப்படி இருக்கு பாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லியிருந்தேன். உன்னை 3 மணிக்கெல்லாம் போய் இறக்கி விட்டுறேன்டா. ஏன்னா ஷார்ஜா டு துபாய் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். என்னால் டிராஃபிக்கில் வர முடியாது. நாளைக்கு மண்டே அப்படின்னு சொன்னேன். சரி சித்தி சரி சித்தின்னா. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மலமுழுங்கி மகாதேவன் மாதிரி நாங்கள் 2 பேருமே உட்காந்துட்டோம்.
அப்போனே சொன்னா, "இல்ல சித்தி நான் 8 மணிக்கு இங்கேயே ஏறிக்கிறேன். மொபைலாலேயே பஸ் ஏறிக்கிறேன். அப்படியே அங்க மெட்ரோ போய்க்கிறேன்" அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குருவி கூட உட்கார ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து கமெண்ட்டுக்கு வந்து ஒரு 2, 3 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். என்னோட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து எக்டாபிக் ஆயிருக்கு அப்படின்னு. அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட் வந்து நெறைய பேர் அத வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. அதுல நெறைய கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்டாபிக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு பிரெக்னன்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி, இது சம்மந்தமா ரிலேட்டடா நெறைய கொஸ்டின் வந்திருக்கு. நான் அதோட வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். எக்டாபிக்னா என்ன? அது எப்படி இதாகும்? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அதுல சொல்லிருவேன். இருந்தாலும் நீங்க கேட்ட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். டியூப் இதாயிடுச்சு, திரும்ப குழந்தை தரிக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குழந்தை தரிக்குங்க. ஆனா நீங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வந்து ஒரு 2, 3 மாசம் தள்ளி போடலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்ல 5 மாசமோ, இல்ல 1 இயரோ பிளான் பண்ணியிருப்பீங்க. தயவு செய்து எந்த பிளானுமே பண்ணாதீங்க. இந்த மந்த் ஆச்சு அப்படின்னா, அடுத்த ஓவுலேஷன்ல நீங்க தாராளமா நீங்க வந்து பிரெக்னன்ட்க்கு ட்ரை பண்ணலாம். பிளான் பண்ணிருங்க. அதனால பிளான மட்டும் தள்ளி போடணும்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு டாக்டர் சொன்னது என்னன்னா, ஒன்ஸ் எக்டாபிக் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கேப் வரும். அதனால நீங்க எவ்வளோ சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆகணுமோ, அந்த சீக்கிரம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து அந்த அந்த எக்டாபிக் ஆனப்ப அந்த டாக்டர் எனக்கு சொன்னாங்க. அதே மாரி நாங்க நெக்ஸ்ட் மந்த்தே நாங்க ட்ரை பண்ணோம். அடுத்த மாசம் எங்களுக்கு வந்து ஹர்ஷிதா வந்து தரிச்சுட்டா. ஸோ அதனால என்னோட மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அ அடுத்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பிரெக்னன்ட்ட பிளான் பண்ண முடியுமோ, அந்த சீக்கிரம் பிளான் பண்ணி, சீக்கிரம் குழந்தைய வந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க. அதோட டீட்டெயில் ஃபுல்லாவே எக்டாபிக்னா ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து புதுசா இருக்கும். எக்டாபிக்னா என்ன அப்படின்னு. அப்புறம் நீங்க கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சாக் வந்து யூட்ரஸ்ல தெரியல அப்படின்னா, நீங்க அத உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே செக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2, 3 நாள்லயே இத வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபாலோப்பியன் டியூப் வந்து பர்ஸ்ட் ஆகாம பாதுகாத்துக்கலாம் எப்பவுமே. ராஜா சார் கேபிள் ராஜா கேபிள் ராஜா இல்ல இல்ல ராஜா நான் கேபிள் ராஜா கூப்பிடுவேன் சார் உங்க அப்பா என்ன பண்றான்? சரி சரி நீங்க சொல்லுங்க பறக்குது ரேபிட்டா பார்க்கலாம். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? சரி சரி வா. பக்கத்துல சரி சரி வா. இப்போ சார் எஸ்ஐ இதுன்னு சொன்ன அந்த மாத்திரை மட்டும் நீ வாடா. பறக்கும். நீ வாடா தங்கம். வா. வா வா அண்ணன் வாடா. நச்சு வாடா டேய். இவர்கள் செயின் ஸ்நாச்சிங் என்னமோ நீங்க தொட்டி குட்டா மாதிரி சொல்றீங்க. பண்ண எடுத்துருவாங்க சார். கண்ணு கண்ணு. ரெண்டு முட்டை குட்டியா? 2 முட்டை போட்டிருக்காடா. உனக்கு தான் போட சொன்னேன் 2. சோப்பா. சார் பாதி எனக்கு கொடுத்துறேன். அண்ணன் கொடுத்துருவியா பாதி? நான் உனக்கு 2 முட்டை போட்டேன். அவ உனக்கு பத்தாது ஆம்லேட்டுக்குன்னு. இவ 2 எதுக்கு போடுறா? என்னென்ன போட்ட இதுல? பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளெக்ஸ், பெப்பர், பெப்பர், அதுக்கப்புறம் அந்த நீங்க கூட போட்டீங்களா பிளாக் கலர்ல அது போட்டேன். ஜீரகம், ஜீரகம், ஜீரகத்தூள். ஜீரகத்தூள். அதுவும் பெப்பராகும். நல்லா கலக்கி போட்டிருக்க. பா இங்க பா. இங்க வந்து சொல்லு, இங்க வந்து சொல்லு. பக்கத்துல சொன்னாதான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கால் வந்து இன்னைக்கு வந்து காலை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 காலையில்.
இந்த கண்டு ஹர்ஷா அவந்திகாவோட ட்ரெஸ்ஸை பாருங்க. கண்டு காலையில எழுந்திருச்சா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவா. இது கண்டு இங்க கொண்டா, அது ஏதோ ஒரு கிளேல வச்சு பண்ணா. இங்க கொண்டா, இங்க கொண்டா. அது அடிக்கே இரு அமுக்காத. ஐயோ ஏண்டி அமுக்குற? ஐயோ நவரு. இந்த பொம்மை எப்படி இருக்குன்னா, இப்பதான் வந்து இன்ஸ்டால பாக்குறேன். இந்த எவரெஸ்ட்டுக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி பின்னாடி பேக்ல மூட்டை அந்த மாதிரி போறாங்க. அப்புறம் அவங்க வந்து அங்கே போயிட்டு இறந்துடுறாங்க ஒரு சிலர்லாம். அவங்கள பார்த்தா இந்த இப்படி தான் படுக்க வச்சுருப்பாங்க. அந்த பனி மூட்டத்தில் வந்து அப்படியே படுத்திருப்பாங்க. இப்படியே இருந்தது ஒரு ரீல்ஸில் நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க பேக் சைடு மூட்டை, அப்புறம் இழுத்துக்கிட்டு வர்றது, இதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கு. இது போலீஸ் இது கண்டு நல்லா பண்ணியிருக்கேன் தான், நல்லா இருக்கு. அப்படா Good. காலில் அட்டா காலெல்லாம் எடுக்காத, பாவம்ல. காலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக போயிட்டு வாங்க. எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. அதுவும் மெயினாக பொம்பளை பசங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி வளங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்வாஷர் எப்படிலாம் எனக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.